ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி காட்ட போகிறேன். இந்த 5 கிலோமீட்டர் எங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ரோட்டு பகுதியில் ஓடி காட்ட போகிறேன். அந்த ரோட்டு பகுதியில் நம்ம ஓடும்போது முட்டி தேஞ்சிரும், கால் வலிக்கும், அதெல்லாம் சரியில்லையா அப்படின்னு நிறையா கொஸ்டின் இருக்கலாம். அப்படி நான் ஏறக்குறைய ஒரு 20 வருஷமாக ஓடுறேன். இதே ரோட்டில் தான் ஓடுறேன் நான். எனக்கு தெரிய இதில் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணல. நம்ம ஓடும்போது இதில் ரோட்டு பகுதியில் ஓடும்போது தான் நிறையா சந்தோஷங்கள் வரும். அதை எப்படிங்கிறத நான் இப்போ ஓடி காட்டுறேன். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம இப்போ சின்ன வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடுவோம். இன்றைக்கி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு வகையான வார்ம் அப் பண்ணியிருப்பேன் நான். இதில் கொஞ்சம் வித்தியாசமான வார்ம் அப் பண்ணுறேன். ஸோ நம்ம தலையிலேருந்து கால் வரலும் அதிகமாக ஒரு வார்ம் அப் பயிற்சி இருக்கணும். அது எப்படி வேணுமா இருக்கலாம், ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வச்சுக்கணும். இதில் இன்னொரு வகையான நான் வார்ம் அப் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் நம்ம அதிகமாக நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா ஓடுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ ஓடுறதுக்கு நம்ம கால் பகுதிக்கு அதிகமாக வார்ம் அப் பண்ணோம். அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இது என்ன போகணும்னா ஃபைனலாக என்னுடைய வார்ம் அப் இதோடு முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம ரன்னிங் எப்படி ஓடுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ 5 கிலோமீட்டர் ரன்னிங் ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம இப்படி ஓடும்போது உடம்புல ஏற்படுற வலி, இந்த அதிகமாக மூச்சு வாங்கிறது, அது எந்த விதத்துலையும் நம்மளை பாதிக்காது. வாங்க, நம்ம இப்போ 5 கிலோமீட்டர். எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி 5 கிலோமீட்டர் ஓடுறோம் மறுபடியும். ஸோ இன்றைக்கி எதில் ஓடுறோம் அப்படின்னா மெட்டல் ரோடு. நீங்கள் நிறையா பேர் கேட்டீங்க, எனக்கும் இதில் ஓடி காட்டணும்னு ஆசை. ஸோ அதனால் ஓடுறேன். இந்த மெட்ரல் ரோடில் ஓடுறதுனால பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். மேடு பள்ளங்கள் நிறையா இருக்கும்போது உடம்பெல்லாம் நல்லா குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி. அது இல்லாமல் 2 பக்கமும் என்னோடய பக்கம் பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் இயற்கை சூழலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நல்லா ஓடலாம். அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். கிரவுண்டில் இப்போ என்ன ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் எல்லாம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கடுப்படிச்ச மாதிரி இருக்கும், ஒரே இதை சுற்றி வர்றது. அது கிரவுண்டில் ஓடுறதை விட ரோட்டில் ஓடுறது ரொம்ப நல்லதாக நான் ஃபீல் பண்ணுறேன். வாங்க கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருப்போம். இடையே அவங்ககிட்ட பேசுகிறேன் நான். ஸோ ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
லைட்டாக மூச்சு வாங்குது. நிறைய பேர் வந்து இந்த மூச்சு வாங்குறதுனால உள்ளே எதாவது வெடிச்சிருமோ, எதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுவோம். நான் மூச்சு வாங்குறப்ப கொஞ்சம் ஸ்டெப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ப்ரீத்திங் கண்ட்ரோல் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீத்திங் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்தது நீங்கள் சூப்பராக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. கண்டினியூவாக ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். எல்லாத்துக்குமே உடம்புல வலி இருக்கும். யாரெல்லாம் கண்டினியூவாக ஓடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவாங்க. வாங்க கண்டினியூவாக ரன் பண்ணுவோம். நாங்கள் ஓடுறதுல வந்து ஒரு பள்ளப்பகுதி வந்துடுச்சு. வழக்கமாக ரோட்டில் ஓடும்போது இதுதான் பெரிய ப்ளஸ். இந்த எப்போல்லாம் பள்ளம் வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், உடம்பை ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம ப்ரீத்திங் கண்ட்ரோலுக்கு வந்து ட்ரை பண்ணோம். ஏன் அப்படின்னா இங்கே அவ்வளோ எனர்ஜி நமக்கு தேவைப்படாது. இப்போ இந்த இடத்துல மெதுவாக சின்ன சின்ன ஸ்டெப் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீத்திங் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். அதுக்கப்புறம் மேட்டில் வேகமாக ஓடலாம், பிளேன் பிளேஸில் இன்னும் ஸ்பீடாக ஓடலாம். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு டாக்டிக்ஸ். நான் ஏறக்குறைய ஒரு 2.5 கிலோமீட்டர் ஓடி முடிக்க போகிறேன். இது கொஞ்சம் பிளெயின் ஏரியா, அதனால் ஈஸியாக ஓடிட்டுருக்கேன். இதில் ரன்னிங்கில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ணுவது ப்ரீத்திங் கண்ட்ரோல். ஸோ ப்ரீத்திங்கை கண்டு மேலே கீழே போகுது பயப்படாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது 2 முறை வந்து பிரித்தை உள்ளே பண்ணுங்கள், நல்லா இழுத்துக்கோங்க, ஒரு முறை வெளியில் விடுங்க. இப்படி பண்ணும்போது உங்கள் நுரையீரலுக்கு அதிகமான காற்று உள்ளே போகுது. அதனால் உங்கள் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரன்னிங் இஸ் மைண்ட் கேம். இது வந்து ரன்னிங்கு ஓடுறதை பொறுத்தளவு உங்கள் மைண்டில் தான் இருக்குது. மைண்டில் ஓட முடியும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. வேகமாக ஓடுங்க, முடியலையா மெதுவாக ஓடுங்க, அதுவும் முடியலையா நடந்துருங்க. ஆனால் எங்கேயும் நிற்கக்கூடாது, கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் ரொம்ப நார்மலான ஸ்டெப் போட்டு தான் ஓடுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். 2 பக்கமும் வீடுகள், இயற்கை சார்ந்த சூழல்கள். ஸோ காலையில் வந்து ஒரு 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ ரன்னிங் பண்ணோன்னா அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். உங்களுக்கு அவசியம் ரன்னிங் பயிற்சி இருக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இப்போ என்னோடய 2.5 கிலோமீட்டர் டார்கெட் முடிஞ்சது. இந்த இடத்துல நான் திரும்பிக்கிறேன். ஸோ என்னுடைய டார்கெட் 2 கிலோமீட்டர் முடிஞ்சது. மறுபடியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வரலும் நான் ஓடிட்டேன்னா 5 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நான் 2 கிலோமீட்டர் கணக்கு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏறுறது வந்து கொஞ்சம் மேடு. ஸோ முன்னாடியே சொன்னேன், ரோட்டில் ஓடும்போது இதுதான் பலமும் பலகீனமும். ரோடு வந்து நம்ம கரெக்டாக ஏறி இறங்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் தான். என் உடம்பை கொஞ்சமாக கீழே சாய்ச்சிக்கிட்டேன். வேறு எதை பற்றியும் பார்க்கல. என்னோடய 2 காலை மட்டும் எப்படி நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன் அதை மட்டும் பார்க்குறேன். ஸோ கண்டினியூவாக ஏறிக்கிட்டே இருக்கேன் நான். இவனை கவனம் முழுவதும் காலை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கணும். அதுதான் இருக்குது. அதை நான் வெற்றிகரமாக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வேடை வந்து வெற்றிகரமாக ஏறி முடிச்சிட்டேன். அடுத்தது உடனே ஒரு பள்ளம் வரப்போகுது. அந்த பள்ளத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏற்கனவே மேடி ஏறும்போது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அந்த டயர்டை நான் வந்து இதில் சரி பண்ணிக்குவேன். இந்த பள்ளத்தில் இதில் பாருங்கள், ரன்னிங் போகும்போது இதான் தொல்லை. நாய்கள் அடிக்கடி நம்மளை துரத்தும். கண்டினியூ ஓடிட்டே இருந்தோமோ அது ஓடிடும். ஸோ இப்போ டவுன் என்ன நானே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன். நான் முன்னாடி சொன்ன டெக்னிக் தான். 2 முறை பிரித்தை உள்ளே இழுத்துக்கிறது, அப்புறம் டவுன் பண்ணிக்கிறது. ஸோ அடுத்தது மேடு மெதுவாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி அடுத்தடுத்து மேடு வரும். பட் பயப்படக்கூடாது, கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கணும்.
அதுக்கப்புறம் அந்த நார்மல் பிளேஸும் பள்ளமும் வரும். ஸோ அதை நோக்கி நம்மளுடைய கவனம் இருக்கணும். லெட்ஸ் கோ, கண்டினியூ ஓடிக்கிட்டே இருப்போம். ரைஸ் ஏற்குறையே நான் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் முடிச்சிருப்பேன். இப்போ அடுத்ததாக வந்து நானும் கண்டினியூவாக பேசிட்டு வரதில் எனக்கும் கொஞ்சம் ஒரு டயர்னஸ் இருக்குது. ஸோ ஆனால் நிற்க மாட்டேன். இப்போ நான் என்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய டார்கெட்டை நான் சின்ன சின்னதாக வைக்க போகிறேன். அடுத்தது அங்கே 4ஆவதாக தெரியுது பாருங்கள், இந்த மரம் தான் என்னுடைய டார்கெட். ஸோ என்னுடைய கால்கள் அதை நோக்கி தான் ஓடுது. மற்ற எந்த சிந்தனையும் எனக்குள்ளே இல்லை. ஸோ எஸ், இதுதான் நான் சொன்ன மரம், அது வந்துடுச்சு. அடுத்தது அங்கே ஒரு கம்பம் இருக்குது, அதுதான் என்னுடைய டார்கெட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி முன்னேறேன் நான். வேறு இவ்வளோ பெரிய டார்கெட்டு, அவ்வளோ பெரிய டார்கெட்டு அப்படி நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன். அந்த கம்பம் மட்டும்தான் என்னுடைய டார்கெட். இதான் நான் சொன்ன கம்பத்தை அச்சீவ் பண்ணிட்டேன். அடுத்து என்னுடைய டார்கெட், அங்கே ஒரு பனைமரம் இருக்குது, அதை நோக்கி தான் இப்போ என் கால்கள் போகுது. அதுதான் என்னுடைய டார்கெட், அதுக்கு மீறி எதுவும் கிடையாது. ஸோ என்னுடைய கால்கள் அதை நோக்கி மட்டுமே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பனைமரத்தை நோக்கி ஓடுறேன். எஸ், பனைமரத்தை அச்சீவ் பண்ணேன். ஸோ கண்டினியூவாக நான் சக்ஸஸ் பண்ணுறேன் சின்ன சின்ன டார்கெட். அப்போ எனக்குள்ளே வந்து அந்த சந்தோஷ உணர்வு இருக்குது. ஓகே, நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும்னு. அடுத்தது ஒரு பெரிய டாஸ்க், நான் ஓடுறது தான். இப்போ ஏற போகிறேன். இது வந்து ஒரு பெரிய மேடு. அப்போ நான் இவ்வளோ நேரம் கண்டினியூவாக ஓடிட்டுருக்கேன். இதில் எனக்கு கால் அதிகமாக ப்ரெஸ் ஆகுது. ஸோ எனக்கு காலில் வலி இருக்குது. ஆனால் மனசு ஒன்று தான் பண்ணுறேன், தலையை கீழே போட்டுட்டேன். என்னுடைய கவனம் ஃபுல்லாக கால்களை மட்டும்தான். நான் மேடை எதுவுமே பார்க்கல. மேடு கிராஸ் பண்ணதுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன் நான். எஸ், கண்டினியூவாக சின்ன சின்ன ஸ்டெப் போடுறேன். ப்ரீத்திங் கண்ட்ரோலுக்கு நான் வந்து முயற்சி செய்கிறேன். எஸ், முன்னோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய மேடு தான், ஆனாலும் நான் முன்னாடியே சொன்னது போல் ரன்னிங் மைண்ட் கேம். ஸோ என்னுடைய மைண்டை பலப்படுத்திட்டு நான் முன்னோக்கி ஓடுறேன். ஸோ அடுத்தது ரோட்டில் ஓடும்போது இதான் பிரச்சனை. ஆனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம கண்டினியூவாக ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை எதுவுமே அதை டச் பண்ணாது, பயந்தவங்களை தான் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், என்னோட டார்கெட்டை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ என்னுடைய எல்லா செயல்லையுமே ஒரு தாரக மந்திரம்னா ஐ கேன் டூ இட். எஸ், ஐ கேன் டூ இட். என்னால் முடியும், என்னால் முடியும். இந்த ரோடு நான் முழுசாக உங்களுக்கு ஏறி காட்டிடுறேன். அப்படியே அப்படியே கமான். என் காலில் வலி இருந்தாலும் சரி, மனசில் சந்தோஷம் இருக்குது. முன்னோக்கி நகரணும். ஐ கேன் டூ இட். எஸ், ஐ கேன் டூ இட். இதோ அண்ட் டேர்னிங் வந்தால் இந்த மேடு கம்ப்ளீட். எஸ், டச் பண்ணிட்டேன். இனிமேல் நான் வந்து என்னோடய வீட்டை ஈஸியாக ரீச் பண்ணிடுவேன். இன்றைக்கி டேயில் என்னோடய சுச்சுவேஷன் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, இந்த மேட்டை நான் எப்படி கடந்தேன் அதை மட்டும்தான் யோசிப்பேன். அது என்ன என்னால் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் என்னால் முடியும். ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட். அதுதான் நம்ம தாரக மந்திரம். லெட்ஸ் கோ காய்ஸ். நான் முடிக்க போகிறேன். இப்போ வந்து எனக்கு இருக்கிறது லாஸ்ட்டு 250 மீட்டர் தான், 250 மீட்டர் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு டவுனில் ஓடிட்டுருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன நான்
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எஸ், ஏன்னா லாஸ்ட் 150 மீட்டர் நான் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் அடிப்பேன். எப்போதுமே நம்ம ஓடும்போது நம்ம உடம்புல இருந்து 80% எனர்ஜியை மட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணோம். மீதி 20% நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அதை லாஸ்ட்டில் நம்ம ஃபுல்லாக பயன்படுத்தணும். அப்படின்னா நிறைய பேர் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 10 கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னா 9 கிலோமீட்டர் நல்லாவே ஓடிடுவாங்க. இந்த லாஸ்ட் கிலோமீட்டர் வந்து நின்றுவாங்க. நீங்கள் 400 மீட்டர் ஓடுறப்ப கூட பார்த்துருக்கலாம். 300 மீட்டர் ஃபஸ்ட்டாக வருவாங்க. இந்த லாஸ்ட்டு 50 மீட்டர் 100 மீட்டர் பின்னாடி போயிடுவாங்க. அப்புறம் கடைசியாகிடுவாங்க. ஸோ ஓடும்போது எப்போதுமே நம்மளோட 80% ஆற்றலை மட்டும் பயன்படுத்தணும். மீதி 20% எங்கே எமர்ஜென்சியோ எங்கே லாஸ்ட் டைமோ அங்கே தான் பயன்படுத்தணும். ஸோ அப்படி தான் இதுவரையும் பயன்படுத்தினேன். இப்போ லாஸ்ட் 150 மீட்டர் மேடும் வந்துருச்சு. இப்போ ஒரு மேடு, அந்த மேடை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா லாஸ்ட் 150 மீட்டர் அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்டெப்பை கொஞ்சம் பெருசாக போடுறேன். ஸோ மேட்டோட எண்டு பகுதி வந்துட்டுருக்கோம். ஆனாலும் நான் ஒரே ஸ்பீடில் தான் ஓடுறேன். இப்போ என் மனசுலலாம் இருக்கிறது என்னென்னா, ஐ கேன் டூ இட். என்னால் முடியும். என்னோடய ஸ்பீடை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம். எஸ், நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். லாஸ்ட் 50 மீட்டர் ஸோ ஃபைனலாக இன்றைக்கி 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த இடத்துல தான் நான் வார்ம் அப் பண்ணேன். அதை இடத்த டச் பண்ணிட்டோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.